வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 7ல இருக்கிறோம். ஃபியூச்சர் இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசுறப்போ நமக்கு வில்லா கோயிங் டுவா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ எம் திரவிதா. பேட்டர்ன் பிராக்டிஸோட தீமே டெய்லி 4 பேட்டர்ன்ஸும் 20 வேர்ட்ஸும். ஓகேங்களா? இன்னைக்கு கோயிங் டு வில், இந்த ரெண்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபியூச்சரை பத்தி நம்ம பேசுறோம். கோயிங் டு போடணுமா வில் போடணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை தான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ கோயிங் டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளான்ட் அண்ட் ப்ரிடிக்ஷன் ஆக்ஷனுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணணும். வில் எதுக்கு அப்படின்னா சடன் டிசிஷன், ஆஃபர், ப்ராமிஸ், இதுக்கு வில் யூஸ் பண்ணணும். இதை பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோயிங் டு அப்படின்னா இனிமேல் நான் செய்ய போறேன் அப்படின்றதுக்கு. ஆல்ரெடி பிளான்டு, ஸ்ட்ராங் ப்ரிடிக்ஷன். ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல நீங்க ஒண்ணு பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றப்போ கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் am, is, are, going to plus base verb. am, is, are அதாவது be verbல present form தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ plan decided earlier, ஏற்கனவே நீங்க டிசைட் பண்றீங்க, ஒரு பிளானை டிசைட் பண்ணிட்டீங்க, அதுக்கு கோயிங் டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன், நீங்க பார்த்ததுல இருந்து கணிச்சிருப்பீங்க இல்லையா, அடுத்தது தான் நடக்கும் அப்படின்னு கணிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கும் கோயிங் டு தான் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் கோயிங் டு விசிட் மை பேரண்ட்ஸ், ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பீங்க வீக்கெண்ட்ல அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. I am going to visit my parents. They are going to travel next month. ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் மந்த் நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. It is going to rain. இப்ப நல்ல வானம் கருத்து இருக்குது, அடுத்தது என்னதான் ஆகும், மழை பெய்யும். அப்ப it is going to rain. ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நான் கோயிங் டு வச்சு நெகட்டிவ் ஃபார்முலா பார்த்துடலாம். நாட் எங்க வரும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். எப்பவுமே ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததுதான் நாட் போடணும். சப்ஜெக்ட் am, is, are, not, going to plus base verb. She is not going to attend the meeting. அவ மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போவதில்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி பிளான்டு. we are not going to change the plan. நாங்க எங்களோட பிளானை சேஞ்ச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்முலா பார்த்துருவோமா? am, is, are, subject, going to plus base verb. ஓகேங்களா? சாதாரணமா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் என்ன வரும்? ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb வரும். இதுல அடிஷனலா கோயிங் டு. Are you going to apply for the job? நீ ஜாபுக்கு அப்ளை பண்ண போறியா? ஃபியூச்சர் ஆக்ஷன். ஓகேங்களா? Is he going to start today? அவன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறானா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? வில்ல எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சடன் டிசிஷன், ப்ராமிஸ், ஆஃபர். நீங்க இப்பதான் உடனே முடிவு பண்றீங்க அப்படின்னா வில் யூஸ் பண்ணலாம். ப்ராமிஸ், ஆஃபர். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் வில் பிளஸ் பேஸ் வேர்ப். இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் மேட் நவ், இப்பதான் நீங்க முடிவு எடுத்திருக்கிறீங்க, அப்ப வில் யூஸ் பண்ணலாம். ஆஃபரிங் ஹெல்ப். நெக்ஸ்ட் ப்ராமிஸ், அஷூரிங். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்துருவோமா? ஐ வில் ஹெல்ப் யூ, ஷி வில் கால் லேட்டர், we will arrange it. ஓகேங்களா? இத பத்தி டீடைலா ஒன்னொன்ன பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தரலாம். ஆல்ரெடி பிளான்ட். இதுல கோயிங் டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். டிக்கெட்ஸ் ஆர் ஆல்ரெடி புக்டு. ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? டிராவல் பண்ண போறோம். ஐ ஆம் கோயிங் டு டிராவல் நெக்ஸ்ட் வீக். இது என்னது? பிளான்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அலாரம் இஸ் செட் ஃபார் ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் எந்திக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சாச்சு. அப்ப இன்னைக்கு நாளை காலையில நம்ம சீக்கிரமாவே எந்திரிச்சிரும். ஐ ஆம் கோயிங் டு வேக் அப் ஏர்லி டுமாரோ. நெக்ஸ்ட் நோட்ஸ் ஆர் ரெடி ஆன் த டேபிள். நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, அப்ப படிக்க போறோம் அப்படிதானே? she is going to revise tonight. டாக்டர் அப்பாயின்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஏற்கனவே டோக்கன் போட்டாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா he is going to meet the doctor today. bags are packed. எல்லாம் பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. they are going to leave in the evening. நெக்ஸ்ட் மெனு இஸ் டிசைடட் ஆல்ரெடி. ஏற்கனவே மெனு டிசைட் பண்ணியாச்சு, ஒன்னு குக் பண்ணணும் இல்லாட்டா வாங்கணும். we are going to order food from outside. ஆன்லைன் ஃபார்ம் இஸ் ஃபில்டு. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சுன்னா அடுத்து சப்மிட் பண்ணணும். she is going to submit it today. நெக்ஸ்ட் நியூ டைம் டேபிள் ஷேர்டு. நியூ டைம் டேபிள் ஷேர் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? பிளான்டு. we are going to follow it from Monday. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஹவுஸ் அக்ரிமெண்ட் இஸ் சைன்டு. ட்ரைனிங் டீடைல் ஆர் அனௌன்ஸ்டு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வரணும் அப்படின்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் ஃப்ரம் சிச்சுவேஷன். ஓகேங்களா? the sky is very dark. வானத்தை பார்த்து தெரியும், நல்லா இருட்டிட்டு வர போது மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? it is going to rain.
he didn't attend any classes. எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணல, ஒழுங்கா காலேஜுக்கு போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எக்ஸாம் எழுத கஷ்டப்படுவான், இல்லாட்டா எக்ஸாம் எழுத மாட்டான்னு அர்த்தம். he is going to struggle in the exam. the road is completely blocked. ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு கண்டிப்பா லேட்டா தான் போவோம். we are going to get delayed. she is coughing continuously. கண்டினியூவா இருமிட்டே இருக்கா அப்படின்னா she is going to fall sick. the phone battery is at 1% அப்படின்னா switch off போகுதுன்னு அர்த்தம். the phone is going to switch off. ஓகேங்களா? the child is touching the hot vessel. குழந்தை தெரியாம சூடா பாத்திரத்தை தொட்டுட்டான்னா கையெல்லாம் எரியும்னு சொல்லுவோம் இல்லையா? he is going to burn his hand. இப்போ ஃபேன் ஓடிட்டே இருக்கு, சத்தம் கேக்குது அப்படின்னா அது வந்து ரிப்பேர் ஆக போகுது, நிக்க போகுதுன்னு அர்த்தம். the fan is making noise. it is going to stop working. ரொம்ப queue பெருசா இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்படின்னா the queue is very long. we are going to wait for a long time. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? he is arguing loudly. இதுக்கு என்ன வரும்? the glass table is cracked. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராமிஸ் ஆஃபர். இது வந்து வில் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். someone is worried about result. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கவலை இருக்கும். உடனே நான் ரிசல்ட் வந்தோடனே அவனுக்கு பார்த்த உடனே சொல்றேன்னு சொல்லுவீங்க. I will inform you once it is announced. உங்க கூட இருக்கிறவங்க யாருக்காவது கவலை இருந்தது அப்படின்னா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவீங்க இல்லையா? colleague feels stressed. I will support you அப்படின்னு யூஸ் பண்ணலாம். a mistake happened. இப்போ வந்து ஏதாவது தப்பு நடந்து அப்படின்னா நான் உடனே கரெக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது immediate action. ஓகேங்களா? I will correct it immediately. someone doubts the process. நீங்க செய்யறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. I will explain it step by step. work is bending. இப்போ வந்து செய்ய வேலை பெண்டிங் ஆயிட்டு அப்படின்னா இப்பமே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. we will complete it today. ஓகேங்களா? அப்போ வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? ப்ராமிஸ் ஆஃபருக்கு will யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், someone feels insecure. இன்செக்யூரிட்டியா யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. I will stay with you. there is a confusion. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா I will clarify everything அப்படின்னு சொல்லுவீங்க. a task needs follow up. அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. I will take responsibility. இதே மாதிரி someone request help. இதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. a promise is expected அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சடன் டிசிஷன். அதாவது திடீர்னு நம்ம வந்து செய்வோம் இல்லையா ஒரு செயலை, அதுக்கு will எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். someone drops the paper on the floor. திடீர்னு பேப்பரோ பெண்ணோ ஏதோ கீழே போட்டாங்க, நான் எடுத்துறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will pick them up. guest arrived unexpectedly. யாராவது திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நான் டீ போடுறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will make tea. இப்போ phone rings while others are busy. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க, போன் அடிச்சுட்டே இருக்கு, நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லுவீங்க. I will answer it. child is crying. குழந்தை அழுதுட்டா நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will check what happened. power goes off. திடீர்னு கரண்ட் போயிட்டு அப்படின்னா இன்வெர்டரை ஆன் பண்றேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will switch on the inverter. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் லுக்ஸ் கன்ஃபியூஸ்டு. நீங்க ஏதாவது செய்துட்டு இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு குழப்பமா பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா செய்யறான் அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லுவீங்க? நான் கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will explain it clearly. நெக்ஸ்ட் பேக் லுக்ஸ் டூ ஹெவி. இப்போ அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க எல்லாரும், யாராவது ஒரு ஆள் பேக் மட்டும் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் என்ன சொல்லுவீங்க? நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will carry it. you notice an error suddenly. ஏதாவது தப்பு நடந்துட்டு தப்பா இருக்குது அப்படின்னா நான் அதை கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லுவீங்க இல்லையா? I will correct it. ஓகேங்களா? இதே மாதிரி someone is searching for keys. இதுக்கு நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. you remember something important suddenly. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்க கமெண்ட்ஸும் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.